வணக்கம். இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோவை இலை வச்சு பஜ்ஜி தாங்க பார்க்க போகிறோம். கோவை இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. வாய்ப்புண், குடல் புண் எல்லாமே சரியாயிரும் இந்த இலை வச்சு சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா. இதில் வர காய்களும் பார்த்திங்கன்னா பொரியல் வைக்கலாம், குழம்பு வைக்கலாம். வாங்க இந்த பஜ்ஜி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? இப்போ மாவு ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு 1/4 கிலோ அளவு கடலை மாவு எடுத்துருக்கேங்க. காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. கோவை இலையை பார்த்திங்கன்னா 15லேருந்து 20 இலை எடுத்துருக்கேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் அளவு. மிளகாய்த்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு சோடாப்பு சேர்த்திக்கிறேங்க. சோடாப்பு சேர்த்துனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் பஜ்ஜி. தேவையான அளவு தூளுப்பு. இதையெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி கரைச்சிக்குங்க. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க இந்த பஜ்ஜி. ரொம்பவுமே ஹெல்த்தியானது இந்த கோவை இலையில் செஞ்சு கொடுக்குறனால. மாவு இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. கோவையில் 15லேருந்து 20 இலையாக எடுத்துருக்கேங்க. சின்னதுலேருந்து பெருசுமாக எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. கோவை இலையில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்புக்கு ரொம்பவுமே குளிர்ச்சி. இதில் சட்னி அரைச்சி சாப்பிட்டாலும் அவ்வளோ நல்லதுங்க. இது கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா வேலியில் படர்ந்துருக்கும். பஜ்ஜி மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்க சமயத்தில் ஒவ்வொரு இலையாக எடுத்து மாவில் நல்லா டிப் பண்ணி சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்திக்கலாம். ஒரு 6 இலை எடுத்து மாவில் டிப் பண்ணி சேர்த்தியாச்சுங்க. நல்லா 2 சைடு வெந்து வரட்டுங்க. நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா மொறுமொறுன்னு கோவை இலை பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில். அவ்வளோதான், எல்லா பஜ்ஜியும் இப்போ எடுத்தாச்சுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பஜ்ஜி. அவ்வளோதாங்க, நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டியான கோவை இலை வச்சு பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க.